لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. பின்னால் உட்கார்ந்துருக்கிறவங்க முன்னால் வாங்கலாம். சிறப்பு ஒரு கோரிக்கை வேற சொல்லிட்டாங்க. எழுந்திரிச்சு முன்னால் உள்ள செயல்களை நிரப்பணும். பெரிய ஆட்கள் எழுந்திரிங்க. பெரிய ஆட்கள் பின்னால் இருக்கிறவங்க வாங்க முன்னால் வந்து நீ முன்னால் உட்காரு. பெரிய ஆட்கள் சொல்லுங்க முன்னால் உட்காரு. மாணவர்கள் முன்னாடி சேர்ந்து ஆலியா அடுத்து வரக்கூடியவர்கள் பின்னாடி அமர்வாங்க. இதை வந்துட்டு இருக்கிறாங்க. மழைக்கு மத்தியிலேயே வந்து கொண்டிருக்கிறாங்க. முழு வரிசையில் எப்போதுமே நிரப்பமா பள்ளிவாசல் வந்து பூர்த்தி பண்றமா இல்லைங்களா? அதே மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மீலாது பெருவிழா நிகழ்ச்சியினுடைய தலைவரும் சிறந்த கல்வியாளரும் பன்னூற்றுக்கணக்கான உலமாக்களை உருவாக்கி தந்த மிக சிறந்த மேதையும் மதரசாவின் மீதும் இல்மின் மீதும் மிகப்பெரிய தேட்டம் உள்ள என்னுடைய கல்வியில் அனைத்து மரியாதைக்குரிய ஸ்தாபனத்தினுடைய முதல்வர் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே சுருக்கமாக அதே நேரத்தில் மீலாத நபியினுடைய நபிமாருடைய வரலாறுகளை கேட்பதனுடைய பயன்பாடுகளை மிக அழகாக சொல்லி அமைந்திருக்கக்கூடிய அருமையான சகோதரர் சங்கைக்குரிய அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களே, ஜாமியாவினுடைய மேன்மைக்குரிய உஸ்தாத்மார்களே, கண்ணியமிக்க நிர்வாக பெருமக்களே, இங்கே வருகை இருக்கக்கூடிய பெரியவர்களே, அருமையான மாணவ கண்மணிகளே, எதிர்காலத்தினுடைய பிரகாசங்களே, அல்லாஹ்வுடைய கருணையினால் 1500வது ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 1500ஆம் ஆண்டு உலகமெல்லாம் மிக சிறப்பான முறையில் இதை கொண்டாடுவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. 1500 எப்படிங்கிறத விளங்கிக்கிறணும். சுருந்தா பிறந்த 1500 வருஷம்னு சொல்றோம் இல்லையா? எப்படி 1500 வருஷம்? இந்த ஹிஜ்ரி இன்னைக்கு எத்தனை ஹிஜ்ரி? அசத்மார்கள் சொல்லணும். ஒரு ஆள் சொல்லுங்க. அசத்மார்கள் தான் வருது. ஹிஜ்ரி 1400. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ஒரு ஆள் சொன்னால் பரிசு கொடுத்துடலாம். மொத்தமாக சொல்லும்போது அவ்வளோ கொடுக்க முடியாது. 1447. அவங்க ஹீரத்து போன வருஷம் 53. அதனால 47 1447 53 கூட்டும் பொழுது 1500 வருஷங்கள். மனித புனிதராம் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நூறானியத்தில் இந்த உலகத்தில் அவதரித்த 1500ஆம் ஆண்டினுடைய மீலாது பெருவிழாவின் துவக்க நாளில் நாம் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே,
குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் எத்தனையோ துஆக்களை சொல்லி தருகிறான். ஹதீஸில் எத்தனையோ துஆக்கள் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் நாம தினந்தோறும் ஒரு துஆவை கண்டிப்பாக ஓதியே தீர வேண்டும். ஃபர்தான 17 ரக்காத்துகளிலும் ஓத வேண்டிய கண்டிப்பான ஒரு துஆ அப்படின்னு சொன்னா இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் ஹிதாயத்தை தா. ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற அந்த செவ்வையான பாதையை, அந்த வழியை நீ எங்களுக்கு தான் சொல்லி ஓதியே தீர வேண்டும். லா ஸலாத்த இல்லா பிஃபாத்திஹத்தில் கிதாப். அது கூடாது, அது முழுமை பெறாது. அப்படிப்பட்ட அளவிற்குண்டான ஒரு துஆ. அந்த ஹிதாயத்தின் கேந்திரமாக ஒளிவிளக்காக திகழக்கூடிய இந்த மிஸ்பாஹ் அஹ்மதாவிலே வந்து இந்த இல்மினுடைய மஜ்லிஸிலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக, ஒரு வாய்ப்பாக, ஒரு மகத்தான ஒரு நல்ல துஆவாகத்தான் நான் கருதுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த சந்திப்பையும் இந்த உரையாடலையும் இந்த தொடர்பையும் அவனுக்கு பொருத்தமுள்ள ஒரு அமலாக அல்லாஹ் கபூல் செய்திருவானாக. நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவான முஹப்பத்தை பெற்று ஈருலகத்திலும் எல்லா பாக்கியத்தையும் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்திருவானாக. மீலாதுடைய பயன்பாடுகளை பற்றி சொன்னாங்க ஹஸரத் அவர்கள். கடந்த வருஷம் சென்னையிலே தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் ஒரு மீலாது நிகழ்ச்சியை தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடிய அந்த கூட்டத்தில் நடந்தது. அதில் அங்கே பேசிய ஒரு ஃபாதர், ஒரு பேசிய கிறிஸ்துவ போதகர் சொன்னார். அவர் பேசும் பொழுது அந்த கிறிஸ்துவ போதகர் சொன்ன வாசகம் இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலத்திலும் ஒரு பெரிய அதிசயம் என்று சொன்னார். உலகத்தினுடைய முதல் அதிசயம் அது. ஏன்னா ஏழை குடும்பத்தில் பிறந்து, பிறக்கும் முன்னால் தந்தையை இழந்து, பிறந்த 6 மாதத்தில் தாயையும் இழந்து, எந்த பல்கலைக்கழகத்திலும் சென்று பாடம் படிக்காத, யாரிடத்திலும் பாடம் படிக்காத, அதே நேரத்தில் உலகத்தினுடைய மேன்மக்கள் எல்லாம் ஏற்படுத்திய தாக்கத்தை விட மகத்தான தாக்கத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி தந்த மகா மனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார். நாம நம்புறோம், நமக்கு தெரியும். ஆனால் ஒரு கிறிஸ்தவ போதகர் சொன்னார். இன்னும் இந்த கூட்டத்தில் அவர் அழுத்தமாக சொன்னார், இன்று உலகத்திலே மிக அதிகமாக வளர்ந்து வரக்கூடிய எகத்கஸ்பர் என்ற அந்த கிறிஸ்துவ அறிஞர், உலகத்தில் மிக அதிகமாக வளர்ந்து வரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். தைரியமாக சொல்லுங்கள், கிறிஸ்தவ போதகன் நான் சொல்கிறேன், இந்த ஆராய்ச்சியை செய்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். அவர் சொல்கிறார், இந்த ஆராய்ச்சியை செய்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். 1990 110 கோடியாக இருந்த இந்த இஸ்லாமிய சமுதாயம் 35 வருடங்களுக்கு பின்னால் 160 கோடியாக ஆன சமுதாயம் 2050 210 கோடிக்கு மேல் இந்த சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அவர் சொன்ன ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, அதற்குண்டான அடிப்படை காரணம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்த அந்த கட்டமைப்பு என்று சொன்னார். ஸ்டெபிலிட்டி என்று சொல்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்த அந்த கட்டமைப்பு தான் இப்படிப்பட்ட ஒரு நேர்த்தியை உலகத்தில் இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகத்தான மார்க்கமாக அது இருப்பதற்குண்டான காரணம் என்ற கூட்டத்தில் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட மாமனிதரை பற்றி நாம் எல்லாம் படிக்க வேண்டும். அவருடைய வரலாறுகளை நாம் விளங்க வேண்டும். அவருடைய வரலாறை விளங்காமல் குர்ஆன் நமக்கு விளங்காது. அவருடைய வரலாற்றை படிக்காமல் குர்ஆன் விளங்க முடியாது. லக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி, உங்களோடு 40 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேனே, என்னுடைய வாழ்வை யோசிக்க வேண்டாமா? நல்லா கேட்கிறானே. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூலுடைய வாழ்வில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானே. وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ, நாயகமே தாங்கள் மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள் அல்லாஹ் தஆலா பாராட்டினானே. அந்த ஆயத்துக்களை எல்லாம் நம்முடைய வரலாற்றை விளங்காமல் எப்படி நாம் விளங்குவது? என்னுடைய வரலாறுகளை நான் படிக்கிறேன். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த நிஅமத்துகளை எல்லாம் மகத்தான நிஅமத் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم. அல்லாஹ் சொன்னான்,
அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய மானத்தை செய்திருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், அவன் உங்களிலிருந்தே ஒரு ஒப்பந்த ரசூலை உங்களுக்கு அனுப்பி தந்தது என்று அல்லாஹ்வே மகத்தான நிஅமத் என்று சொல்லி காட்டக்கூடிய உன்னதமான ஒரு நிலைப்பாடு. எனவே அவர்கள் பிறந்த இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை குறிப்பாக எல்லா காலங்களிலும் மீளாத கொண்டாடலாம். நாம் ஒன்றும் கேட்க விட்டு அதை பங்கு வைக்கிறது குறிப்பிட்ட நாள் அல்ல. அவர்களுடைய அந்த பிறப்பை நாம் எல்லா காலங்களிலும் கொண்டாடலாம். குறிப்பாக இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் இஸ்கோடும் தேட்டத்தோடும் அவருடைய மூலு ஷரீஃபை நாம் ஓதுவது, அவர்களுடைய வரலாறுகளை நாம் கேட்பது, படிப்பது, அவர்களுக்காக வேண்டி நாம் தான தர்மங்களை செய்வது, அவர்களுக்காக நாம் உணவளிப்பது போன்ற நல்ல காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய ஈமானுடைய வளர்ச்சி அதில் இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம். சஹாபாக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை அப்படியே பின்பற்றினார்கள் என்பது மாத்திரமல்ல, அது விஷயத்தில் மாத்திரமல்ல, எல்லா காரியங்களிலும் அவர்கள் முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்ந்ததிலும் அவர்கள் தான் முன்மாதிரி. وَأَحْسَنُ مِنْكَ لَمْ تَرَ قَطُّ عَيْنِي وَأَجْمَلُ مِنْكَ لَمْ تَلِدِ النِّسَاءُ. படிக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் உங்களை போல் அழகானவரை உலகம் கண்டதில்லை, உங்களை போல் பாக்கியமான ஒரு மகனை உலகத்தில் எந்த தாயும் பெற்றெடுத்ததில்லை. நாயகனே, எல்லா குறைகளிலிருந்தும் தாங்கள் நீங்கியவர்கள். நீங்கள் எப்படி விரும்பினீர்களோ அப்படி அல்லாஹ் உங்களை படைத்தார், நீங்கள் விரும்பியதை போல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் ஹஸரத் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அவர்கள் பாடி அப்படிப்பட்ட பாடல்களை பாடுவதன் வழியாகவும் அவருடைய மஹப்பத்தை நம்முடைய உள்ளத்தில் ஆக்கிக் கொள்ளலாம் என்பதற்குண்டான வழிகாட்டுதலை நமக்கு அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். எனவே எல்லாரும் ஒரே விஷயத்தை சொல்லிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் ஒவ்வொரு ஆண்களுக்கும் சில தலைப்புகளை கொடுக்கிறார். அண்ணல் இன்றி அகிலம் இல்லை ஒரு தலைப்பு. பெருமக்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காதலர்கள், உடைய நேசர்கள் பேச வேண்டிய ஒரு உன்னதமான தலைப்பு. அல்லாஹ் நமக்கும் அந்த நேசத்தை நிறைவாக்கி தந்தர வேண்டும். அண்ணலின்றி அகிலம் இல்லை என்று சொன்னால் அவருக்கு பிறகு புரதா சரி போதணும். இந்த உலகமும் சரி ஆகிரத்தும் அவர்களுடைய கொடைதான். فَإِنَّ مِنْ جُودِكَ الدُّنْيَا وَضَرَّتَهَا وَمِنْ عُلُومِكَ عِلْمُ اللَّوْحِ وَالْقَلَمِ. அவங்களுடைய கொடைதான் இந்த உலகத்தின் எல்லாம். அதனாலதான் ஹதீஸ்ல வருது, ஹதீஸ குர்சியிலே குன்து கன்ஸம் மக்ஃபியா. அல்லாஹ் சொல்கிறார், நான் மறைபொருளாக இருந்தேன், நான் இந்த உலகத்தில் அறியப்பட வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஃபஹலக்துல் ஹல்க, படைப்பினங்களை படைத்தேன். பெருமக்கள் சொல்வார்கள், அந்த ஹலக்துல் ஹல்கங்கிறதுக்கு ஸல்லல்லாஹு நூறானியத்தை படைத்தது என்று சொல்வார். ஆனா மின்னூர் இல்லா குல்லு செய்யும் மின்னூரி, நான் அல்லாஹ்வுடைய நூறானியன், உலகமெல்லாம் என்னுடைய நூறில் இருந்து வந்தது என்று இருக்கிறது. அதனாலே அல்லாஹ் தான் அறியப்பட வேண்டும் என்று அவன் நாடினான். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி படைத்தான். அருமையானவர்களே, ஹதீஸிலே வரக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் ஏதோ அவங்களுடைய 40வது வயசுல நுபுவத் அவங்களுக்கு வழங்கப்பட்டதுங்கிற மாதிரி படிச்சிருக்கிறோம். குன்து நபியன் வ ஆதம பைனல் மாஇ வத்தீன். இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைப்பதற்கு முன்னாலேயே நான் நபியாக இருந்தேன் என்று சொல்கிறார்கள். என்ன அர்த்தம்? அன காசிமுன் வல்லாஹு முஅத்தி, அல்லாஹ் தான் கொடுப்பவன், நான் பங்கு வைப்பவன் என்று சொல்கிறார்கள். எதை பங்கு வைக்கிறார்கள்? எல்லாவற்றையும், யார் யாருக்கு எதை எப்பொழுது எங்கே எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பங்கு வைத்து கொடுக்கிறார் என்பதையும் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே அவர்களுடைய நூறானியத்தை காரணமாக்கித்தான் உலகத்தையே படைத்தான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட மகத்தான மாண்புக்குரியவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கைக்குரியவர்களே, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லை என்று சொன்னால் மனித வாழ்விற்கு தேவையான அத்தனையும் இல்லை. அது இல்லை இது இல்லைங்கிறது இல்லை, மனித வாழ்விற்கு தேவையான எல்லாவற்றையும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த வழிகாட்டி இந்த உலகத்திலே வருவதற்கு முன்னால், அதற்கு முன்னாலே உங்களுக்கு தலைமைத்தனத்திற்கு வேறு யாரும் இல்லையான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே வருவதற்கு முன்னால்
உங்களுக்கு தலைமைத்தனத்திற்கும் வழிகாட்டுவதற்கும் யாருமே இல்லையோன்னு கேட்டாங்க. ஒரு சொன்னாங்க, திறமையானவர்கள் இருந்தார்கள், ஆற்றலுள்ளவர்கள் இருந்தார்கள், ஆனால் யாரும் ஹாதியாக இல்லைன்னு சொன்னாங்க. எல்லோரும் இருந்தார்கள், ஆனால் யாரும் ஹாதியாக இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எங்களுக்கு ஹாதியாக, அல்லாஹ்வுடைய ரசூல் தான் எங்களுக்கு ஹாதியாக இருந்தார்கள் என்றதன் செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்களே, அண்ணல் இன்றி அகிலன் இல்லை என்பது உமர் தானுடைய இந்த வாக்கிலிருந்து நாம் விளக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே, அலம் ஆதீக்கும் ஆன்தும் துல்லாரன் ஃபஹதாகுமுல்லாஹு பிஹி, நீங்கள் எல்லாம் வழிகாட்டில் இருந்தீர்கள், அல்லாஹ் தஆலா என்னை காரணமாக வைத்து உங்களுக்கு ஹிதாயத்தை தரவில்லையா கேட்டார்கள். என்னை காரணமாக வைத்து அன்தும் ஆலத்தன் ஃபஹதாகுமுல்லாஹு பிஹி, நீங்கள் எல்லாம் ஏழையாக பொருளாதார நிலையில் கீழ் நிலையில் இருந்தீர்கள், என்னை காரணமாக வைத்து அல்லாஹ் உங்களை சீமனாக ஆக்கவில்லையா கேட்டார். அது மாதிரி ஆன்து முத்தஃபர்ரிகூன், நீங்கள் எல்லாம் முத்தஃபர்ரிகீன்களாக இருந்தீர்கள், ஃபஜமஅக்குமுல்லாஹு பி, அல்லாஹ் என்னை காரணமாக வைத்து உங்களை ஒன்று சேர்த்து வைக்கவில்லையா என்று கேட்டார். இந்த உலகத்தில் எல்லாம் கிடைத்தது, நாம் பெற்ற எல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான். ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதை போல ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அவர்கள் எவ்வளவு உன்னதமான ஒரு வார்த்தை. இந்த உலகத்திற்கே ரஹ்மத்தாக அல்லாஹ் தஆலா அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறார். அவர்கள் இல்லை என்று சொன்னால் ஹிதாயத் என்பது இல்லை. அவர்கள் இல்லை என்று சொன்னால் உலகம் ஜஹானத்தில் மூழ்கி போயிருக்கும். அவர்கள் இல்லை என்றால் உலகம் ஃபக்ரிலும் ஏழ்மையிலும் மூழ்கி போயிருக்கும். அவர்கள் இல்லை என்று சொன்னால் உலகம் தஃபர்ருக்காக பிரிந்து கிடந்திருக்கும். அல்லாஹ் தஆலா அவர்களை காரணமாக வைத்து, அவர்கள் இல்லை என்றால் அறிவு இல்லை, பொருள் இல்லை, பண்பாடு இல்லை, எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களை காரணமாக வைத்துத்தான் உலகத்தில் அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் தந்தார். இஸ்லாம் என்று சொன்னாலே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலே அறிவுதான். அறியாமை காலத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவு புகட்டினார்கள். இந்த உலகத்தில் நான் ஒரு அறிவு புகட்டக்கூடியவனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் சொன்னாங்க இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலே அறிவுதான். உலகத்திற்கு அறிவு கிடைத்ததும் அவர்களை கொண்டுதான், எல்லாம் கிடைத்தது அவர்களை கொண்டுதான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எல்லாம் கிடைப்பதற்கு நமக்கு காரணமாக்கி வைத்திருக்கிறார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. நம்முடைய கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் அண்ணன் சொல்வார்கள், அண்ணல் நாயகம் இல்லை என்று சொன்னால் மலைகள் எல்லாம் சிலைகளாக இருக்கும் என்று சொல்வார். அண்ணல் நாயகம் இல்லை என்று சொன்னால் மலைகள் எல்லாம் சிலைகளாக இருக்கும் என்று சொல்வார். இந்த உலகம் ஒரு ஹிதாயத்தை, நேர்வழியை, வாழ்வின் எல்லாவற்றையும் பெற்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணமாக வைத்துத்தான் என்பதை வரலாறு நமக்கு சொல்லிட்டாங்க. சங்கைக்குரியவர்களே, எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களால் தான் எல்லாம் நாம் பெற்றோம் என்பதில் சந்தேகமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சாதனைகளுடைய உச்சமான நிலை என்று சொன்னா எவ்வளவு சாதனைகள் வரலாறுகளை படித்தால் இந்த உலகத்தில் பெரும் பெரும் சாதனையாளர்கள் நிகழ்த்த முடியாத உன்னதமான சாதனைகளை எல்லாம் நிகழ்த்தி காட்டியவர்கள், நடைமுறையை நிகழ்த்தி காட்டியவர்கள். இன்று உலகம் அதிசயித்து போய் நிற்கிறது, அதிசயித்து போய் நிற்கிறது. என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தார். ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்காக போனானா, ஒரு 70 வயதை தொட்ட ஒரு வயதான பெண்மணி அந்த இடத்திலே சாப்பிட்டு முடித்த பிறகு அதை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். எவ்வளவு வயசான நிலையில் இருக்கிறீங்களாமா, நீங்க இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்யணும், வீட்டில் ஓய்வெடுக்கலாம் என்று கேட்ட பொழுது அந்த அம்மா, சகோதர சமுதாயத்தை சேர்ந்த அந்த பெண்மணி, அவருடைய மரியாதை என்ற ஒரு நிலையில் 2 கையையும் எடுத்து அந்த அம்மா கும்பிட்டு அந்த அம்மா சொல்லிச்சான், ஐயா, அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தா, அவங்களுடைய நம்பிக்கையில் இருக்குது இல்லையா, அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் வயதானவர்களை, பெரியவர்களை, குடும்பத்தின் மூத்தவர்களை எவ்வளவு கண்ணியப்படுத்துகிறார்கள், எவ்வளவு கண்ணியப்படுத்துகிறார்கள். அதனாலே அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குமானால் நான் இந்த சமூகத்தில், இஸ்லாமிய சமூகத்தில் பிறக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னேன். அதனாலதான் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் எங்கும் முதியோர்கள் இல்லைங்கிறது கிடையாது. அனாதை இல்லைன்னா இருக்கலாம், முதியோர்கள் இல்லம் என்பது கிடையாது.
இந்த பண்பாட்டை நமக்கு உணர்த்தி தந்தவர்கள், வழிகாட்டியவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களை அவர்கள் ஏற்படுத்திய வரலாற்று சாதனை சாதாரணமானது அல்ல. கலிமா சொன்ன அனைவரையும் சகோதரர்கள் என்று சொன்னார். கலிமா சொன்ன அனைவரையும், இதெல்லாம் நமக்கு சாதாரணமானதா தெரியும். ஆனா இன்று நிறத்தால், மொழியால், அவருடைய பிறப்பால் ஏற்றத்தாழ்வை கொண்டிருக்கக்கூடிய இந்த நவீன காலகட்டத்திலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி தந்த இந்த ஒற்றை சொல், நீங்கள் கலிமா சொன்ன காரணத்தினால் அனைவரையும் சகோதரர்கள் என்று சொன்னார். அது பெருமானாருடைய பெரும் சாதனை, சாதாரணமானது அல்ல. பெருமானாருடைய பெரும் சாதனை, மகத்தான பிரகடனம் அது. சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், மக்களே உங்களுடைய இரட்சகன் ஒருவன். அலா லா ஃபضل لعربي على عجمي ولا لعجمي على عربي ولا لأحمر على أسود ولا لأسود على أحمر إلا بالتقوى. உலகத்திலே அரபி மொழியை பேசுபவர், பிற மொழியை பேசுபவரை இவருக்கு தனி சிறப்பெல்லாம் கிடையாது. ஒரு அந்நிய மொழியை பேசுபவர் இவரை விட மட்டமானவர் என்ற எல்லையில் உள்ளவர் அல்ல. நிறத்தால் கருத்தவர், நிறத்தால் சிவந்தவர், ரெண்டு பேருக்கு பற்றிய ஏற்றத்தாழ்வு என்பதெல்லாம் இல்லை. கலிமா சொன்ன எல்லோரும் சகோதரர்கள் என்று இந்த உலகத்திலே உருவாக்கி காட்டியவர்கள், நடைமுறைப்படுத்தி காட்டியவர்கள். நிறபேதமும் குலபேதமும் மிகைத்திருந்த காலகட்டத்தில் அதை உலகத்தில் ஆக்கி காட்டியவர்கள் சமுதாயம். அதனால் இந்த உலகம் இல்லை என்று சொன்னால் உலகம் சீராக இல்லைன்னு அர்த்தம். சமுதாயம் இல்லைன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் பெற்றிருக்க வேண்டிய பண்பாட்டை பெற்றிருக்காது. உலகம் இன்று ஒரு சீர்நிலையில் இருந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சீர்நிலையை உருவாக்கியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, குறைஷி குலத்தை, மக்காவை சார்ந்தவர்கள் மதீனாவிற்கு சென்று புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் சென்று அங்கே ஆட்சியாளராக இருந்தார்கள், ஆட்சியாளர்களாக இருந்தார்கள். எத்தனை பெருமக்களுடைய வரலாறு, எத்தனை பெருமக்கள்! உமரல்லானுடைய காலகட்டம், காதிசியா யுத்தம், உலக புகழ் பெற்ற ருஸ்தும் படை தளபதி, அவனோடு பல்வேறு விதமான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான வரலாறு. பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் முஸ்லிம்களுடைய தரப்பிலே சென்றவர் சையதுனா ரிபீ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பல கட்ட பேச்சுவார்த்தைகளிலே ஒரு கட்டத்தில் முஸ்லிம்களுடைய தரப்பிலே உள்ள ஹஜ்ரத் ரிபீ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இன்னும் 2 நாள் தான் அவகாசம். அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போக முடியாது பேச்சுவார்த்தையை. 2 நாட்கள் தான் அவகாசம், அதுக்குள்ள பேச்சுவார்த்தை முடிக்கப்பட வேண்டும் என்று பாரசீகத்தினுடைய படை தளபதி கேட்டார். செய்யுதுகும் அந்த பார்க்கிறதுக்கு சாதாரண ஒரு ஃபகீருடைய கோலத்தில் இருக்கக்கூடிய நீங்கள், ஒட்டுமொத்த அவங்களுக்கு நீங்க தான் தலைவரான்னு கேட்டான். பாரசீக படை தளபதி கேட்கிறான். அதில் செய்தனா ரிபீ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், எல்லாருக்கும் தலைவரும் இல்லை, ஆனால் வலகின்னல் முஸ்லிமூன கல் ஜஸதில் வாஹித், முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு உடலை போல, ஒரு உடலை போல் நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்று அந்த சபையிலே சொல்லி காட்டினார்கள். ஹஜ்ரத் சையதுனா ரிபீ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு ஈமான் கொண்ட காரணத்தினால், மொழியால், நிறத்தால், பிறப்பால், நாட்டால் வேறுபட்டவர்கள் என்ற இந்த காலகட்டத்தினுடைய மௌட்டிக நிலையில் இருந்து அந்த காலத்திலேயே சகோதரர்கள் என்பதை சொல்லி காட்டியது மாத்திரமல்ல, உலகத்தில் அந்த பெரும் சாதனையை நிகழ்த்தி காட்டியது. அதனாலேதான் அரசியலில் மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி இந்த சாதனை அரசியலில் மாத்திரமல்ல. இந்த இமாமுல்-ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவங்களுடைய தாய்மொழி பாரசி, பாரசீக மொழி. ஆனால் இஸ்லாமிய உலகத்திற்கு, சட்ட உலகத்திற்கு அவர்கள் ஆற்றி தந்த சாதனை கொஞ்சம் நஞ்சமா? இஸ்லாமிய உலகம் அதை கையேந்தி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவர்கள் சட்ட உலகத்திற்கு தந்த அந்த நிகழ்த்திய சாதனை சாதாரணமானது. அதாவது ஃபர்லி மஸ்அலான்னு சொல்லுவாங்க ஃபிக்ஹ் கிதாபுகள்ல.
இப்படி இருந்தால், இப்படி வந்தால், இப்படி ஆனால் என்ன நடக்க வேண்டும். அப்படி ஃபர்தி மசாயில்கள் மாத்திரம் அதற்கு இமாமுல் ஆலம் அவர்கள் 6000 மசாலா இருக்கிறாங்க. 6000 மசாலாக்களை அதற்கு இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஃபர்தி மசாயில்களை இன்றைய காலகட்டத்திலே ஒரு பிரச்சனை என்றிருந்தாலும் கூட அதற்குண்டான ஒரு தீர்வை அதற்கு இமாமுல் ஆலம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். சமீபத்தில் கேரளத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல்ல விசாலமான அந்த ஹால், அவர் பக்கத்தில் ஒரு வீடு. அந்த வீட்டுக்காரர் தன்னுடைய வீட்டினுடைய முற்றத்தில் ஒரு மரம் வளர்த்தார். நடந்த சம்பவம். மரம் வளர்த்தார். அந்த மரம் வளர்ந்து கிளைகளை விட்டு பள்ளியினுடைய விசாலமான முற்றத்தில் எல்லாம் பல கிளைகள் பரவி இங்கேயும் பெரிய பெரிய மரங்கள் உருவாகிவிட்டது. பள்ளிக்காரங்க பார்த்தாங்க, நம்ம பள்ளியில் மரங்கள் எல்லாம் பெருசாக உருவாகி இருக்குது, இதை வெட்டி நம்ம காசாக்கிற வேண்டியதுதான், பணமாக்கிற வேண்டியதுதான் முடிவு பண்ணி வெட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணுற நேரத்தில் யார் அசல் மரம் இருந்ததோ அந்த மரத்தை அந்த வீட்டுக்காரர் சொன்னார், அது உங்களுக்கு சொந்தமானதல்ல, அந்த மரம் போல எனக்கு சொந்தம்ங்கிறார் அவர். அதுபோல எனக்கு சொந்தம். அங்கே வளர்ந்திருந்தாலும் கூட அசல் மரத்தை நான் அல்லவா இங்கே உருவாக்கினேன், அது எனக்கு சொந்தம்ங்கிறாங்க. ஷரியத்தின்படி நடக்க வேண்டும் என்று தேட்டமுள்ள அந்த ஜமாஅத்தினுடைய பெருமக்கள் அவங்களுடைய உஸ்தாத் இடத்துல, இமாம் இடத்துல வந்து சொல்றாங்க. இமாம் சொன்னாங்க, இது புது மசாலாவா இருக்குது, என்னன்னு தெரியல, என்னுடைய உஸ்தாத் அவரிடத்தில் நான் கேட்டு வந்து சொல்கிறேன். என்னுடைய உஸ்தாத் மீராங்குட்டி முஸ்லியார்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க, நான் அவங்களை சந்திச்சு அவரிடத்தில் கேட்டு வந்து இந்த மசாலாவை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இங்கிருந்து அவருடைய உஸ்தாதை தேடி பயணப்படுகிறார். நடந்த சம்பவம். பயணப்பட்டால் அவங்களுடைய உஸ்தாத் அப்படின்னா எங்கேயும் அவசரமா ஒரு வண்டி ஏறி போறதுக்காக காரில் ஏறி உட்கார்ந்து இருக்கிறார். இந்த மௌன எந்த விஷயம் சொல்லி அவங்க கூப்பிட்டு கேட்கிறார், வந்திருக்கிற என்ன விஷயம் கேட்கிறார். உஸ்தாத் மாதிரி எங்க நாட்டில் ஒரு பிரச்சனை, ஒரு வீட்டுக்காரர் மரத்தை உருவாக்கினார், பள்ளியில விசாலமான இடம் இருந்துச்சு, எனவே அங்கிருந்து தோன்றிய அந்த மரம் இங்கு எல்லாம் கிளை விட்டு பரப்பி பெரிய பெரிய மரங்கள் உருவாகிவிட்டது. பள்ளிக்காரங்க இதை வெட்டணும்னு சொல்றாங்க, அதனால இது அவங்களுக்கு சொந்தமாக்குங்கிறாங்க. அவர் அது உங்களுக்கு சொந்தம் இல்லைங்கிறாரு. இதனுடைய மசாலா என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக உங்களிடத்தில் வந்தேன். உஸ்தாத் அவர்கள் அவ்வளவு திறமையானவங்க. அவங்க சொன்னாங்களா, மானே முகுனின்னு ஒரு கிதாப் இருக்குது, அந்த முகுனிங்கிற கிதாபில் சுலுகுன்னு ஒரு பாடம் இருக்குது, அந்த சுலுகு பாடத்தை எடுத்துப்பாரு, அதனுடைய ஆரம்பத்திலே இது சம்பந்தப்பட்ட மசாலா தான் வருதுன்னு அவர் வண்டி கிடைக்கிறார். திருமக்களே, அந்த சுலுகுங்கிற கிதாபில் இதா ரம்பத்தரஜுலும் சஜரத்தன், ஒரு மனிதர் ஒரு மரத்தை நட்டார், அது கிளைகள் பரவி பல்வேறு இடங்களில் பரவிவிட்டால், அவருக்கு சொந்தமில்லாத வேறு இடங்களில் பரவிவிட்டால் அந்த மரம் யாருக்கு சொந்தம்? அந்த மரம் அசலிலே முதல் மரத்தை நட்ட அவருக்கு தான் சொந்தம். ஆனா பள்ளிவாசலை ஒரு விசாலமான இடத்தை ஆக்கிரமித்து இருந்திருக்கிறதே, வளர்ந்திருக்கிறதே, இந்த மண்ணிலிருந்து சத்துக்களை உறிஞ்சிருக்கிறதே, இவங்களுக்கு எந்த மரணம் இல்லையான்னா இங்கே இருந்ததற்கான அந்த இடத்துக்கான வாடகை அவர் கொடுக்கணும் அப்படின்னு பத்துவா சொல்றாங்க. இதை சொல்ல வருவதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, அதற்கு இமாமுல் ஆலம் அவர்கள் பாரசீக மொழியை சார்ந்தவர்கள். ஆனால் இந்த உலகத்தில் 6000க்கும் மேற்பட்ட ஃபர்தி மசாலாக்களை உருவாக்கி தந்திருக்கிறார் என்று சொன்னால் இஸ்லாமிய உலகம் அவர்களை ஏற்றதா இல்லையா? இல்ல, அவர் பாரசீக மொழிக்காரரு, அவங்க எடுத்து தந்த அந்த இஸ்லாமிய சட்டத்தை எல்லாம் ஏற்க முடியாது என்று இஸ்லாமிய உலகம் தள்ளியதா? இந்த ஒன்றுபட்ட நிலையை, சகோதரர்கள் என்ற ஒரு நிலையை மொழிக்கு அப்பாற்பட்டு, நாட்டிற்கு அப்பாற்பட்டு இந்த உணர்வை, சகோதரத்துவத்தினுடைய தன்மையை உருவாக்கி தந்த பெரும் சாதனையாளர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையானவர்களே, அதற்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸ் உலகத்திற்கு அவர்கள் ஏற்படுத்தி தந்த சாதனை கொஞ்சமா? இத்தஃபகல் அஇம்மா அலா அன்ன அஸஹல் குதுபி மஅ கிதாபில்லாஹி ஸஹீஹுல் புகாரி. அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பின்னால் இந்த உலகத்தில் ஆதாரபூர்வமான ஒரு கிரந்தத்தை தந்தவர்கள் ஹஜ்ரத் இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அரபியராவர், அரபி மொழியை சார்ந்தவர் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்ட எல்லோரும் சகோதரர்கள் என்று சொன்னார் என்றால் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை மார்க்கத்தில் ஏற்படுத்தி தந்திருக்கிறது.
அரசியல் உலகம் மாத்திரமல்ல, அதை தவிர இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தவிர பெரும்பாலான முஹத்திஸீன்கள் அரபி மொழி அல்லாதவர்கள் தான், அரபி மொழி பேசுபவர்கள் அல்லாதவர்கள் தான். ஆனால் இந்த உலகம் அவருடைய மொழியை ஏற்றதா இல்லையா? அவருடைய ஆளுமையை, அவருடைய திறமையை இந்த உலகம் ஏற்றதா இல்லையா? சீர்குலைவு ஏற்படுதுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அந்த கட்டமைப்பை யார் சீர்குலைக்கிறார்களோ அங்கிருந்த சீர்குலைவு ஏற்படும். இன்னைக்கு ஒரு இஸ்ரேல் உட்கார்ந்துக்கிட்டு ஆட்டி படைக்கிறான் அப்படின்னு சொன்னா அதுக்குண்டான காரணம் வேறு ஒன்றும் அல்ல, அரபு தேசியவாதம். பெருமக்கள், நான் விரிவாக சொல்லல, இந்த அரபு தேசியவாதம் தான் ஒன்றிணைக்காமல் இருக்கிறது. அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த கட்டமைப்பை விட்ட காரணத்தினால் தான் எல்லா சோதனையும் என்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இந்த உலகம் நிலை வருவதற்கு, சீர் வருவதற்கு, சீரான ஒரு நிலையில் உலகம் இருப்பதற்குண்டான உன்னதமான காரியத்தை செய்திருந்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருந்தவர் அல்லாஹ்வுடைய சொல்லுவார். துமையாளர்களே, பெருமானார் சொல்வதை போல இன்னா குன்னா அதல்ல கௌமின் ஃபஅஸன அல்லாஹு பில் இஸ்லாம் வமஹமா நத்லுபுல் இஸ்ஸ பிகைரி மா அஸன அல்லாஹ் அதல்ல அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு இஸ்லாம், நாம் இந்த உலகத்தில் சாதாரணமானவர்களாக இழிந்த நிலையில் இருந்தோம், இஸ்லாம் என்ற பெயரால் அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை தந்தார். அதை விட்டு விட்டு வேறு வேறு வழிகளில் கண்ணியத்தை தேடினால் கேவலம் தான் வரும் என்று சொன்னார்களே, அந்த வாக்கிற்கு ஏற்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நடைமுறை பிடித்து தந்த அந்த காரியங்களை உலகத்தில் நாம் நடைமுறைப்படுத்தினால் உலகத்திலும் கண்ணியம் தான், நிலையான ஆகிரத்திலும் வெற்றி தான். பெருமக்களே, அத்தகைய ஒரு நிலையை ஏற்படுத்தி தந்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் ஏற்படுத்திய சாதனை சாதாரணமானதல்ல. இந்த உலகம் சீராக இருப்பதற்கு என்னென்ன உயர்வுகள் காரணங்கள் உண்டோ எல்லாவற்றையும் ஏற்படுத்தி தந்தார். காலையில பேப்பர் வாங்கி படிக்கிற நேரத்துல அந்த பேப்பர்ல உச்ச நீதிமன்றம் ஒரு விஷயத்துல கருத்து சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கருத்தை பார்த்தேன். உச்ச நீதிமன்றம் என்ன கருத்து சொல்லி இருக்குதுன்னு சொன்னா, நாய்கள் எங்காவது கொல்லப்படுவதை யாராவது தடுத்தால் அவங்க ஒவ்வொரு ஆட்களுக்கும் 25,000 ரூபாய் ஃபைன் போடணும்னு உச்ச நீதிமன்றம் சட்டம் போட்டு. ஒரு நகராட்சி செய்ய வேண்டிய வேலை, ஒரு பேரூராட்சி செய்ய வேண்டிய வேலை நாய்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கவனிக்கிறதுங்கிறது. ஆனால் இதில் நேரடியாக உச்ச நீதிமன்றம் தலையிடுகிறது. நாய் பிரச்சனை இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, பெரிய பிரச்சனை. எங்கேயானாலும் பேப்பர்ல ஒவ்வொரு நாளும் பார்த்தா அவரை கடித்து கொதறியது இந்த பிள்ளையை, குறிப்பாக பெண்களும் சிறுவர்களும் பெண்களும் ரொம்ப பாதிக்கப்படுகிறார்கள். பத்திரிகைகள்ல நாயை பற்றிய செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி நமக்கு தெளிவு சொல்லியிருக்கிறார். மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதலில் எதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டார்? இந்த உலகம் சீர் வருவதற்குண்டான எல்லா காரியத்தையும் தெளிவுபடுத்தி தந்தவர்கள் அவர்கள். அவர்கள் இல்லாமல் சீரான உலகம் இல்லை, அவர்கள் வழிகாட்டாமல் ஒரு உன்னதமான உலகம் என்பது இல்லை. எல்லா காரியத்திலையும் இன்னைக்குள்ள பிரச்சனை எதுனாலும் சொல்லுங்க, அதற்கும் தெளிவு சொன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்தியாவில் கடந்த வருடத்தில் மாத்திரம் நாய்களுடைய கடியினால் சோதிக்கப்பட்டவர்கள் 36%. உலக அளவில் ஒப்பிடும் பொழுது இந்தியாவில் நாய்கடியினால் சோதிக்கப்பட்டவர்கள் 36%. கடந்த 8 மாசத்துல தமிழ்நாட்டில் மாத்திரம் 4 லட்சம் பேர் நாயினால பாதிக்கப்பட்டிருக்கிறார். 8 மாதங்கள் நாயினால் பாதிக்கப்பட்டவர்கள், அதனுடைய கடியினால் பாதிக்கப்பட்டவர்கள். திருமக்களே, மார்க்கம் அதை பற்றி சொல்லியிருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக நாய் அதிகமாக குட்டி போடும், உங்களுக்கு தெரியும். நாய் அதிகமாக குட்டி போடும். அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை மார்க்கம் என்ன சொல்லி தந்திருக்கிறது? நாய் என்று ஒரு இனம், அது ஒண்ணு வெறுக்கத்தக்க இனம் அல்ல, உலகத்தில் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டிய ஒரு இனமும் அல்ல. பிராணி என்ற ஒரு ரீதியிலே அதன் மீது இரக்கம் காட்டலாம், அதெல்லாம் தப்பில்லை. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃபில் ஒரு நாயை சொல்வாங்க. அதுல கூட ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அந்த வாலிபர்களோடு சேர்ந்து ஒரு நாயும் போச்சு இல்லையா, படுத்திருந்த அந்த வாலிபர்களை அங்கும் இங்குமாக ஒரு கல்லிமுகம் தாத்தல் யமீனி வ தாத்தல் ஷிமால்,
இங்க அங்கும் பிறட்டினான் அல்லாஹ். நாய் மாத்திரம் அப்படி பிறளவுடா இல்லையா? கல்புகும் பாசித்தின் திராஹில் வசீத், அப்படியே உட்கார்ந்து இருந்துச்சு நாய். இந்த இவங்கெல்லாம் உடம்ப கொண்டு அப்படி பிரட்டி வைக்கலன்னா அது உளுத்து போயிருக்கும், மண்ணோடு மண்ணா இருக்கும் அந்த உடல், மனித உடல். ஆனா நாயினுடைய உடல் மாத்திரம் அப்படியே தெளிவாக இருக்குது. அதை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார் ஒரு ஐரோப்பிய பேரறிஞர். அதை பற்றி ஆய்வு செய்தவர் சொல்கிறார், உலகத்திலே நாயை பொறுத்த வரையிலே, அது ஒரு ஜெர்மனி அறிஞர், அவர் சொல்கிறார், உலகத்திலேயே நாயினுடைய தோல் கனமான தோல், சீக்கிரம் அது உருக்குறையாது, பாதிப்படையாது. அதை பற்றி கூட ஆய்வு செய்திருக்கிறார். ரொம்ப நாயினுடைய தொந்தரவு இருந்தால் இந்த ஆயத்தை ஓதிக்கொள்ள வேண்டும் என்று பெருமக்கள் சொல்வார். எங்கேயாவது நாய் ரொம்ப சேட்டை பண்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, அந்த நாயினால் தொந்தரவு வருகிற மாதிரி தெரிஞ்சுன்னா, நாம கல்புகம் வாசித்து திராஹில் வசீதுன்னு ஓதிக்கிறோம். நாயை பார்த்தா ஆயத்து மறந்து போயிடுது. அதை பார்த்து இதை ஓதிக்கொண்டால் அந்த நாயினால் தொந்தரவு வராது என்று பெருமக்கள் சொல்வார். அதை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு தெளிவு சொல்லி இருக்கிறார். அதனால ஒதுக்கப்பட வேண்டியது அமைவதன்படி அது ஐன் நஜீஸ் கிடையாது. ஐன் நஜீஸ் அல்லது எச்சி நஜீஸ். மார்க்கம் அதை நமக்கு தெளிவு சொல்லி தந்திருக்கிறது. பெருமக்களே, ஒரு பாதுகாப்பிற்காக, வேட்டைக்காக ஒரு மனிதர் அதை பயன்படுத்தலாமே தவிர வேறு காரணமின்றி ஒரு நாயை வீட்டில் வளர்க்கக்கூடாது. இந்த உலகத்துல மற்ற சமுதாய மக்கள்ல பெரும் பெரும் பணக்காரர்கள் என்பதற்குண்டான அடையாளமாக அவர்கள் வெளிநாட்டு நாயை வாங்கி அதுக்குன்னு ஒரு தனி இடம், கார்ல ஒரு தனி இடம், அதுக்குன்னு சாப்பிட்றதுக்கு பொருள்கள் தனி இடம், பெரிய பெரிய மால்களுக்கெல்லாம் போனா நாய் சாப்பிட்றதுக்குன்னு தனி ஐட்டத்தை வச்சிருக்கிறாங்க. அவைகளுக்காக தனி இடத்தை வைத்திருக்கிறார். நமக்கு அது ஆச்சரியமாக இருக்கலாம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எப்பொழுது விஷயத்தை சொல்லிவிட்டார்களோ, லா தத்குலுல் மலாயிகத்து பைத்தன், அந்த வீடுகளில் மலக்குமார்கள், ரஹ்மத்தின் மலக்குமார்கள் வரமாட்டாங்க. எங்கே நாய் இருக்கிறதோ, எங்கே உருவம் இருக்கிறதோ அந்த வீட்டிற்குள்ளே மலக்குமார்கள் வரமாட்டார்கள் எப்பொழுது நாம் சொல்லப்பட்டோமோ முஸ்லிம் சமுதாயம் அதை விட்டு ஒதுங்கி இருக்கிறது. இஸ்லாமிய நாடுகள்ல நாயுடைய தொந்தரவு கிடையாது. ஹஜ்ஜிக்கு சென்ற எத்தனையோ பெருமக்கள் இருக்கிறீர்கள், மக்கால எங்க நாய் பார்த்திருக்கிறீங்களா? பொதுவாக இஸ்லாமிய நாடுகள்ல அதனுடைய தொந்தரவுகள் இருக்காது. சகோதரர் எழுதியிருக்கிறார், லட்சத்தீவிலே அங்கே நீங்கள் சுற்றுலா பயணிகளை அழைக்கும் பொழுது அந்த லட்சத்தீவு வாசிகள் பல விளம்பரங்களை செய்கிறார்கள். அதிலே ஒரு விளம்பரம் என்னன்னா, நீங்க சுற்றுலாவுக்கு வரும் பொழுது பயமில்லாம நடந்து போகலாம், ஏனென்றால் இங்கே நாய்கள் தொந்தரவு கிடையாது, நாய்களுடைய தொந்தரவு இல்லை. பல நாடுகளிலே புருணை போன்ற நாடுகளுக்கெல்லாம் போனா அங்க பூனைக்கு சாப்பிடுறதுக்குன்னு சில ஐட்டங்களை வச்சிருக்கிறாங்க மால்கள்ல. ஆனா நாய்க்கு ஐட்டம் வைக்கிறது இஸ்லாமிய நாடுகளில் அப்படிப்பட்ட நிலை என்பது இல்லை. காரணம், அதற்கு வழிகாட்டி தந்தவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த வீட்டிலே நாய் இருக்கிறதோ, நாய் வளர்க்கப்படுகிறதோ, ரஹ்மத்தின் மலக்குமார்கள் வரமாட்டார். அன்னை மைமுனார் தான் சொல்கிறார், ஒரு நாள் ஸல்லல்லாஹு ரொம்ப கவலையோடு இருந்தார். முகத்தில் ஒரு வாட்டம் தெரிந்தது. நான் இதுமே என்ன கவலை என்று நான் கேட்டேன், என்ன கவலை என்று நான் கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கான வஅதனி ஜிப்ரீல் அன் யல்கானி அல்லைலா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேற்று இரவு வருவதாக சொல்லி இருந்தார்கள், ஆனா வரல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொன்னா வராம இருக்க மாட்டாங்க. நேற்று வரவில்லை, அடுத்த நாள் ஆகிவிட்டது வரவில்லை, எனவே எனக்கு அது கவலையை தந்ததுன்னு சொல்லி அன்னை மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றார். அதற்கு பிறகு என்ன நடந்ததோ அன்னை மைமுனா தான் சொல்கிறார்கள், 2 நாட்கள் கழிந்து போய்விட்டது. அந்த வீட்டில் ஒரு நாய்க்குட்டி ஒன்று இருந்தது. அந்த நாய்க்குட்டியை எடுத்துக்கொண்டு போய் அதை வெளியிலே ஆக்கி இருந்த அந்த இடத்திலே தண்ணீர் தெளித்து, மணல் தானே, தண்ணீர் தெளித்து அதை சுத்தப்படுத்திய பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் வருவதாக வாக்களித்திருந்தேன், ஆனால் எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ அங்கே ரஹ்மத்தினுடைய மலக்குகள் வரக்கூடாது என்று உத்தரவு இருக்கிறது என்பதனால் நான் வரவில்லை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அல்லாஹ்வுடைய ரசூலின் இந்த வழிகாட்டுதலை இஸ்லாமிய சமுதாயம் பெற்றிருக்கிற காரணத்தினால்தான் இன்னைக்கு நாய் கடியினால் இவ்வளவு தொந்தரவு இருந்தாலும் கூட
நாய் கடியினால என்னென்ன தொந்தரவுன்னு பத்திரிகையில திறந்தோட பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஒரு நாய் எப்ப வெறி வரும்? வளர்த்த காரணத்தினால் கடிக்காதுன்னா இல்லை, வளர்த்த நாய்களும் கடித்திருக்கிறது, அதுவும் கடித்திருக்கிறது. நாய் கடியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் என்பது இருக்கிறது சாதாரணமானது. ரேபிஸ்னு ஒரு நோய் இருக்கு, எங்கிட்ட அது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ கூட இருக்குது. நாய் கடியினால் பாதிக்கப்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய நிலைகள் என்ன என்பதை பற்றி உண்டான நாய் கடியினால் பாதிக்கப்பட்ட ஒருவருடைய நிலையை இங்கே எடுத்து வைத்திருக்கிறார். நாய் கடியினால் பாதிக்கப்பட்டாச்சுன்னா அதனால் உண்டாகக்கூடிய ஆபத்துங்கிறது சாதாரணமானதல்ல, அதனால் உண்டாகக்கூடிய ஆபத்து. நான் அதை பார்த்தேன். பையன் நாய் கடிக்கப்பட்டிருக்கிறான், நாயினால் கடிக்கப்பட்டிருக்கிறான். நாய் கடிச்சா வாயை சப்பிக்கிட்டே இருக்கிறான், தண்ணி தாக ஏற்படுது. ஆனா தண்ணியை பக்கத்துல கொண்டு போன அலறான். ரேபிஸ்ங்கிற நோய் வந்தா கடைசியில் அவன் எப்படி செத்தான்? நாய் மாதிரி சத்தம் போட்டு செத்தான். நாய் கடியினால் பாதிக்கப்பட்ட, அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லி காட்டிய காரணத்தினால் இன்றும் எந்த காலத்திலும் என்ன பிரச்சனையும் அதற்குண்டான வழிகாட்டுதலை தெளிவாக சொல்லி தந்தவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நாய் கடியினால் ரேபிஸ் என்ற ஒரு கடுமையான நோய், கொடும் நோய். அதனால என்ன ஆகும்னு தண்ணீருடைய தாகம் எடுக்குமா, ஆனால் தண்ணீர் பார்த்து பயப்படுவான். அந்த நோய் வந்துருச்சுன்னா அது மாதிரி அதனுடைய உச்சகட்டமாக நாய் மாதிரி சத்தம் போட்டே அவனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி வரை இருப்பான் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய ஆபத்து! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய எச்சியை சொன்னார்கள். எங்காவது ஒரு பாத்திரத்தில் வாய் வைத்து விட்டால் 7 தடவை கழுகுங்கள். அதனுடைய பாக்டீரியாக்கள், அதனுடைய கிருமிகள் அவ்வளவு கடுமையானது. அதிலே முதலாவது நீங்கள் மண்ணை கொண்டு கழுகுங்கள் சொன்னார். நாயினுடைய அந்த எச்சித்தன்மையை, அதனுடைய நச்சுத்தன்மையை நீக்குவதற்குண்டான ஒரு நிலை என்பது மண்ணில் இருக்கிறதுன்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள். உலகம் சீர்வருவதற்குண்டான ஒரு காரியம் இந்த காலத்தில் ஏற்பட்டுச்சு, இன்னைக்கு பத்திரிகையில வந்துச்சுங்கிறது அல்ல. உலகம் சீர்வருவதற்குண்டான எந்த காரியமாக இருந்தாலும் அதை குறித்துண்டான தெளிவை நமக்கு சொல்லி காட்டியவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த விஷயமா இருக்கு, எந்த காரியமாக இருக்கு, ஆடை சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னைக்கு உலகத்துல சமயத்தில் சிங்கப்பூர் போயிருந்த நேரத்தில் விமானத்தில் இறங்கி உள்ள போகும் பொழுது பார்த்தா இப்படி ஒரு 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 கற்சில மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து நிற்கிற மாதிரி கருத்து அசையாம இருக்குது. இவ்வளவு நேர்த்தியா ஒரு சிலையை உருவாக்க முடியுமா? அசல் மனுஷனே நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னு பார்த்தா அது வரையவெல்லாம் இல்லை, மனுஷன் தான். ஒன்றும் வரையவெல்லாம் இல்லை, ஆனா ஒன்றும் ஆடைதான் அப்படின்ட்டு கிடையாது. சும்மா இங்கே ஒட்டின மாதிரி சட்டின மாதிரி ஒரு துணி அங்கே வச்சுக்கிட்டதை தவிர இது இந்த நாகரீகம் என்று நினைக்கப்படுது, நாகரீகம் என்று கருதப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆடை ஏன், அதாவது ஆடை எதுக்கு சொன்னாங்க? ஒரு ஆணினுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண்ணினுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும்? இன்றைய காலகட்டத்திலே ஆண்களுடைய ஆடையை பெண்கள் அணிகிறாங்க, பெண்களுடைய ஆடையை ஆண்கள் அணிகிறாங்க. ஆடையினுடைய ஒரு நிலையே இல்லை, ஒரு தரம் இல்லாத ஒரு நிலை. அல்லாஹ் தஆலா முதலாவது ஆடையினுடைய நோக்கமாக அவுரத்தை மறைப்பதற்காக அது அன்சல்னா அலைக்கும் லிபாஸை யுவாரி சவாதிக்கும் ஒரு ஈஷா, அவுரத்தை மறைப்பதற்கும் அலங்காரத்திற்கும் ஆடை. உலகத்தில் ஆடை அணியக்கூடிய ஒரே பிராணி மனுஷன் மட்டும்தான். எந்த ஊர்லயும் யானை ஜட்டி போடுறது இல்லை, எந்த ஊர்லயும் வேற பிராணிகள் ஒன்றும் ஆடை உடுக்கிறது இல்லை. உணவு உண்கிறது, உறையுள் இருக்கிறது, ஆடை கிடையாது. ஆடையினால் அலங்காரம் பெற்றவன் மனிதன் தான். இந்த மனிதன் ஆடை எப்படி அணிய வேண்டும்? ஒரு ஆணினுடைய ஆடையின் அளவு என்ன? அபைன சுர்ரத்துல் ருக்பத், தொப்புளுக்கும் முட்டுக்கும் மத்தியில் கண்டிப்பா மறைச்சிருக்கணும். பனியன் போட்டு வந்தா கூட தொப்புள் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். எஹ்ராம் அணிபவர்கள் கூட அதிலே கவனம் செலுத்தணும். தொப்புள் வெளியில் மாதிரி இருக்கக்கூடாது, மறைத்திருக்க வேண்டும்.
பெண்களை பொறுத்தவரையில் அவருடைய முகம், அவருடைய கைகளை தவிர மற்ற பகுதியில் மறைத்திருக்க வேண்டும். மார்க்கம் சொல்கிறது உடலே அவுரத்து தான் அவங்களை பொறுத்தவரையில. மார்க்கம் சொல்லித்தந்த அந்த காரியத்தை நாம் பேணும் பொழுது உலகம் சீர்பெறுகிறது. ذَلِكَ أَطْهَرُ لِقُلُوبِهِمْ وَقُلُوبِهِنَّ நல்லா சொல்லும். உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. ஆடை எப்படி அணிபவர்களுக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, உலகத்தினுடைய நிலைவாழ்களில் உயர்வதற்கு என்னென்ன உயர்வு தேவையோ எல்லாவற்றையும் இந்த உலகம் சீராக இருப்பதற்குண்டான எல்லா வழிகளையும் நமக்கு கற்றுத்தந்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த காரியத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அது சம்பந்தப்பட்ட எல்லா காரியத்தையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். எந்த காரியமானாலும் பெண்களுடைய சீர்திருத்தத்தை பற்றி சொன்னார், பெண்களுடைய சீர்திருத்தத்தை பற்றி சொன்னார். மாதிரி இந்த உலகம் என்ன உயர்வை பெற வேண்டுமோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உலகம் ஆரம்பத்தில் நான் சொன்ன ஹதீஸை போல ஆன்துல் உல்லாலன் ஃபஹதாகுமுல்லாஹு பி, நீங்கள் உலகத்தில் வழிகாட்டி இருந்தீர்கள், அல்லாஹ் என்னை கொண்டு உங்களுக்கு ஹிதாயத்தை தந்தான். அறிவு வேண்டுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், பண்பாடுகள் வேண்டுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், பொருளாதாரம் வேண்டுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். வாழ்க்கையின் எல்லா நிலைகளுக்கும் உண்டான உயர் நிலைகளுக்கு உண்டான வழியை நமக்கு சொல்லி தந்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் அதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். பெருமக்களே, அறிவு, குர்ஆன் வழிகாட்ட வந்ததே அறிவுக்கு தான். லியுந்திர மன் கான ஹய்யன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான். இந்த குர்ஆன் யார் ஹயாத்தாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எச்சரிக்கை. அந்த ஆயத்தினுடைய வெளிரங்கமான அர்த்தம் ஹய்யன்கிறதுக்கு ஆக்கிலன் தஃசீர் செய்வாங்க. யார் புத்திமான்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உண்டான வழிகாட்டுதலை சொல்வதற்கு வந்ததுதான் குர்ஆன். அதற்கு வழிகாட்ட வந்தவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறிவினுடைய எல்லா தளங்களிலும் நின்று பேசியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறிவின் அத்தனை தளங்களிலும் நின்று பேசியவர்கள். ஒரு சிறந்த அறிவாளியா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், வஅலல் ஆகிலி அன் தகூன லஹு ஸாஅத்துன், ஒரு நல்ல அறிவாளியாக இருந்தால் நேரங்களை பகுத்துக் கொள்வான், திட்டமிட்ட வாழ்க்கை அமைத்துக் கொள்வான். ஒரு நேரம் ரப்போடு முனாஜாத்து செய்யும் நேரம். உஸ்தாத்மார்கள் சொல்வார்கள், வெளியில சிங்க மாதிரி இருக்கணும், உங்களுடைய ரகசிய வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு முன்னால கதறி நிற்கணும். ஒரு ஃபகீரை போல், ஒன்றுமில்லாதவர்களை போல், நம்முடைய தனிமை உலகத்தில் ரப்புக்கும் நமக்குமான அந்த தனிமை உலகத்தில் ரப்புக்கு முன்னால் கதறியும் அழுது நின்று நாம் அந்த நேரத்தில் ஆகிவிட வேண்டும். வெளியில சிங்கமா நிற்க வேண்டியதான், அங்க அப்படி நின்றக்கூடாது. சில நேரம் புத்திசாலி யார், அன் தகூன லஹு ஸாஅத்துன், அவனுக்கு சில நேரங்கள் இருக்கிறது. ஸாஅத்துன் யுனாஜி பிஹா ரப்பஹு, சில நேரங்களில் ரப்போடு முனாஜாத் செய்வான். வஸாஅத்துன் யஹ்லு ஃபீஹா பிஹாஜத்திஹி மினல் மத்அமி வல் மஷ்ரப், உணவுக்காக தன்னுடைய வாழ்க்கையின் தேவைக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கிக் கொள்வான். புத்திசாலி, ஒரு புத்திசாலியான மனிதனுடைய வாழ்க்கையின் அத்தனை வழிகாட்டுதலையும் சொல்லி தந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யுல்தகுல் முஃமினு மின் ஜுஹரி வாஹிதின் மர்ரத்தைன், ஒரு பொந்திலிருந்து 2 தடவை கொட்டு வாங்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு விஷயத்துல படிப்பினை கிடைச்சிருச்சா அதற்கு அடுத்து மீண்டும் அதே தவறை செய்யக்கூடாது. ஒரு புத்திசாலி செய்ய மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். இந்த உலகத்தில் நான் அறிவு புகட்டுவதற்குத்தான் வந்தேன் என்று சொன்னார்கள். நான் ஒரு ஆசிரியனாக, அறிவு புகட்டக்கூடியவனாகத்தான் இந்த உலகத்தில் நபியாக நான் அனுப்பப்பட்டேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். அவர்களை கொண்டு உலகம் அறிவை பெற்றது. எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்கள் சஹாபாக்கள்லாம் கூடி உட்கார்ந்து பேசுவாங்கன்னா, ஒரு காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா, பேத்தம்படத்தில் சேலை செய்வோம், அதுக்கு சாமி மாதிரி ஏதாவது செய்வோம், ரொம்ப பசியாக இருந்தால் அதையும் சாப்பிடுவோம். அது சொல்லி சிரித்தார். எப்படி ஒரு நிலை இருந்தது. இந்த உலகத்தில் ஒரு சிறந்த ஒரு அற்புதமான அறிவு புரட்சி ஏற்படுத்தியவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த காரியத்திலையும் அறிவு ரீதியான வாதங்களை, தெளிவுகளை, வழிகாட்டுதல்களை சொல்லி காண்பித்தவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்கம் அறிவுக்குள்ள முக்கியத்துவத்தை எப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறது. ஹதீஸ்களில் நிரம்ப இருக்கிறது. உலகம் படைக்கப்பட்ட நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கண்ணியம் கொடுத்ததே
அல்லம ஆதமல் அஸ்மா, அந்த ஆயத்தில் சொல்லுவாங்க, மனிதனுக்குண்டான சிறப்பே இல்முதான், கல்வியை பெறுவதுதான். அது மாதிரி ஒரு கல்வியாளருக்கு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் இருக்கிறது. எல்லாரும் மாதிரி இருக்க முடியாது. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரத்துக்கிட்ட போகாதீங்கன்னு சொன்னா வெறும் மரத்துக்கிட்ட போகாதீங்கிறது அர்த்தம் அல்ல. கல்வியாளருக்கு சில விதமான கட்டுப்பாடுகள் இருக்கிறது. கல்வியாளருக்கு ஒரு உயர்ந்த கண்ணியம் இருக்கிறது. சுஜூத் செய்ய சொன்னா சுஜூதில் அர்த்த கண்ணியம் இருக்கிறது. கல்வியாளரை உலகம் போற்ற வேண்டும். கல்வியாளர்களுக்கு சில விதமான கட்டுப்பாடுகள் இருக்கிறது. மார்க்கம் அதை சொல்லி தந்தது. கல்வியினுடைய அந்தஸ்து என்ன, கல்வியினுடைய மாண்பு என்ன, இதை தேடுவதனுடைய உயர்வு என்ன என்பதை எல்லாம் இந்த உலகத்தில் சொல்லி காட்டி அறிவு புரட்சி ஏற்படுத்தியவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகம் சீராக இயங்குவதற்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கற்றுத்தந்தவர். போன வருஷம் மீலாது நபி விழாவில் எங்க ஊர்ல ஒரு கருத்தரங்கம் நடத்தணும். வியாபாரிகளுக்கு ரசூல் எப்படி முன்மாதிரி, பொருளாதார ரீதியான எப்படி முன்மாதிரி, சட்டம் படித்தவர்களுக்கு எப்படி முன்மாதிரி. சட்டம் படித்தவர்களுக்கு எப்படி முன்மாதிரின்னு சொல்லும் பொழுது எல்லா வக்கீல்களையும் கூப்பிட்டுட்டோம். எல்லா வக்கீல்களும் வந்தாங்க. மாவட்டத்தில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 300 வக்கீல்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. வக்கீல்களுக்கு எப்படி சொல்லாதன வழிகாட்டி, வியாபாரிகளுக்கு எப்படி வழிகாட்டி. பக்கத்தில் உள்ள டவுன்ல உள்ள வியாபாரி சங்க தலைவர் சொன்னார், முகமது நபி அவர்கள் வியாபார ரீதியாக இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை சொல்லி தந்திருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்ட செய்திகளை நான் முதலாவது இப்படியெல்லாம் செய்தி சொல்லப்படும் என்று நான் தெரிந்திருந்தால் அவ்வளவு வியாபாரி கூட்டு வந்திருக்கேன் சொன்னார். சோம்பி இருக்கவோ பிறர் உழைப்பில் வாழவோ மார்க்கம் அனுமதிக்கவில்லை. இஸ்லாமிய பொருளாதாரம் என்ன, நபிகள் நாயகம் கற்றுத்தந்த பொருளாதார நிலைகள் என்ன, அதில் அவர்கள் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி இந்த உலகம் தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறார். அறிவு ரீதியாக, பொருளாதார ரீதியாக, பண்பாடு ரீதியாக இந்த உலகத்தில் உயர்ந்த குணத்தை கற்றுத்தந்தவர்கள். சொர்க்கத்தை மனிதன் பெற்றுக்கொள்வதற்குண்டான வழிகளிலே அல்லாஹுவை வணங்கி வழிபட்டக்கூடிய ஒரு நிலையை போல உயர்ந்த குணத்தை கொண்டு சொர்க்கத்தை பெறுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தால் வென்றார்கள். ஃபுத்திஹத்தில் மதீனா பி அக்லாக்கின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தால் மதீனா வென்றது. அவருடைய குணத்தால் தான் மதீனா வெற்றி கொள்ளப்பட்டது. சாதாரணமானதல்ல, உயர்ந்த குணத்தினால், உயர்ந்த பண்பாட்டினால் இந்த பண்பாட்டை உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நேற்று தமிழ்நாடு ஜமாஅத் உலமா சார்பாக ஒரு கருத்தரங்கம் ஒன்று எங்கள் பகுதியில் நடத்துகிறோம். ஏராளமான பேராசிரியர்கள், பல்வேறு சமூகத்தை சார்ந்த இதர சமூகங்களை சார்ந்த நிறைய பேராசிரியர்கள் இந்த ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் கல்வியிலே தவறான தகவல்களை புகுத்துகிறது, இல்லாததை சொல்கிறது. குறிப்பாக முகலாயர்கள் அவங்கள ஏதோ நாட்டை அபகரிக்க வந்தவர்களை போல் சொல்லி காட்டுகிறார். இந்த கூட்டத்தில் கூட நான் சொல்லி காண்பித்தேன். அதாவது உலகத்தில் எந்த அரசு அப்படின்னு இருந்தாலும் கூட சில பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் வரலாற்றை படிப்பவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா பிளஸ் சொல்லணும், மைனஸ் என்ன இல்லாம இருக்கலாம். அவங்கள்ட்ட இந்த குறைகள்லாம் இருந்துச்சு, அது பொருட்படுத்த வேண்டியதில்லைன்னு சொல்லி அதை வேணா தரலாம். ஆனால் இவர்கள் முகலாயர்களை பொறுத்தவரையிலே என்ன பிளஸ் இருந்துச்சோ அதையும் இந்த ஒன்றிய அரசு அதை மறைக்கிறது, வரலாற்றை திரித்து சொல்கிறார். உண்மை என்ன தெரியுமா? உண்மை என்ன தெரியுமா பெருமக்களே? முகலாயர்களுடைய வரலாற்று, அவருடைய வரலாற்றில் நடந்த சம்பவத்தை பார்த்தால் பொதுவாக எல்லாருக்கும் இந்தியாவில் ஒரு உயர்ந்த அரசியல்வாதி நாட்டினுடைய நலனை மேம்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுவர்கள் என்ன ஆசைப்படுவாங்கன்னா, நம் நாடு உலக அளவில் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க. அதான் ஒரு சிறந்த அரசியல்வாதி, நாட்டினுடைய நன்மையை ஆட்சி செய்யக்கூடியவர் இப்படித்தான் கருதுவார். இந்த நாடு உலகத்திலே அப்படி ஏதாவது ஒரு சமயத்திலே உலக அளவில் பொருளாதார வல்லரசாக இருந்திருக்கிறதா என்று பார்த்தால் இருந்திருக்கிறது. 17ஆம் 18ஆம் நூற்றாண்டில் குறிப்பாக அவுரங்கசீப் அவருடைய ஆட்சியிலே உலக பொருளாதாரத்தில் 25 GDP சொல்றாங்க.
உலக பொருளாதாரத்திற்கு 25% தந்தது இந்த நாடு. அதுல மக்களுக்கு சொல்லணும், பொருளாதாரத்தில் வல்லரசாக முகலாயருடைய ஆட்சியிலே இந்த நாடு நம் தேசம் திகழ்ந்தது என்று சொல்ல வேண்டும். அந்த நேரத்தில் வேற எந்த நாடும் அப்படிப்பட்ட பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கவில்லை. சைனா கூட 24 இருந்துச்சு. ஆதாரம் என்ன இருக்குது? அந்த இடத்துல ஆதாரங்களையும் சொல்லி காண்பித்தேன். போலந்து நாட்டினுடைய அறிஞர் அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். உலகத்தின் பல அறிஞர்கள் எழுதியிருக்கிறார். அதுவெல்லாம் சல்லாசலம் கற்றுத்தந்த பண்பாடு, அவர்கள் கற்றுத்தந்த உயர்நிலை. அதன் விளைவாக நாட்டினுடைய பொருளாதாரத்தை அவ்வளவு மேம்பாடுடையவர்கள் ஆக்கினார்கள். ஆங்கிலேயர்கள் இந்திய நாட்டுக்கு வந்தாங்க. எங்க பொருள் வளம் இருக்குமோ அங்குதான் வியாபாரத்துக்கோ அல்லது ஒரு கொள்ளையடிப்பதற்கோ போகணும்னா கூட பணம் இருந்தால் தானே போவாங்க. நாடு அவ்வளவு செழுமையாக இருந்த அந்த காலகட்டத்தில் தான் நாட்டினுடைய பொருளாதாரத்தை அபகரிப்பதற்கும் சுரண்டுவதற்கும் ஆங்கிலேயர்கள் இங்கு வந்தாங்க. இங்கிருந்து அந்த நேரத்தில் இங்கிலாந்துல வந்து பொருளாதார உயர்வுங்கிறது 4% இருந்துச்சான். இங்கிருந்து அவர்கள் கொள்ளையடித்து சென்று அதற்கு பிறகு இந்தியாவுடைய பொருளாதாரத்தினுடைய அந்த தரம்ங்கிறது கீழே இறங்கிச்சு. இங்கிலாந்தினுடைய பொருளாதாரம்ங்கிறது ஏறிச்சு. 4% இருந்து 8% கூடுச்சு. அதனால்தான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போய் திருவனந்தபுரத்தினுடைய எம்பி சசி தரூர் அவர்கள் பேசினார்கள். எங்கள் நாட்டில் இருந்து 44 டிரில்லியன் பொருளாதாரத்தை அபகரித்து இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள், நீங்க முறையா எங்களுக்கு திரும்ப தரணும்னு சொன்னார். சொல்ல வருவது, இஸ்லாமியர்கள் ஆட்சி இருந்த காலகட்டத்திலே நாடு பொருளாதாரத்தில் பொருளாதார வல்லரசாக திகழ்ந்தது. அதற்குண்டான வழிகாட்டுதல் ஸல்லல்லாஹு அவர்கள். அவர்கள் ஆட்சி செய்த நேரத்திலே நாட்டில் கல்வியும் மருத்துவமும் இலவசம். கல்வியும் மருத்துவமும் இலவசம். இன்று கல்வியும் மருத்துவமும் வணிகமயமாகிவிட்ட ஒரு நிலை. அத்தகைய முகலாயர் ஏதாவது மைனஸ் இருக்கும், குறைபாடுகள் இருக்கும், சண்டை இருக்கும், பொறாமை இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கும். ஆனால் நாட்டிலே கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக கொடுத்தவர்கள் அவர்கள். அவருடைய ஆட்சியிலே இன்னொரு சட்டம் இருந்தது, எந்த நிலத்தையும் தரிசா போடக்கூடாது. எந்த நிலத்தையும் தரிசாக போடக்கூடாது. அதிகபட்சமா 2 வருஷம் தான். அப்படி தரிசாக போட்டிருந்தால் அந்த நிலத்தை எடுத்து யார் இதில் உற்பத்தி செய்கிறார்களோ அவர்கள் கொடுத்து விடுவார். இப்படி நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னேற்றி இருக்கக்கூடிய அந்த வரலாறுகளை படிக்கக்கூடிய தலைமுறைக்கு, வளர்ந்து வரக்கூடிய தலைமுறைக்கு அந்த வரலாற்றை சொல்லும் பொழுதுதானே நமது நாடு இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருக்கும். அப்படி செய்த அந்த வரலாறை எல்லாம் மறைத்து விட்டு அதற்கு மாற்றமாக இந்த வரலாற்றை திரிவு செய்து எழுதுகிறார். இவர்கள் இப்படிப்பட்ட வரலாற்றையும் உருவாக்கினார் என்று சொன்னால் அதற்கும் அடிப்படை காரணம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறிவு ரீதியாக இந்த உலகத்தில் புரட்சி ஏற்படுத்தினார்கள், பொருளாதார ரீதியான புரட்சி ஏற்படுத்தினார்கள், குணங்களிலே மகத்தான புரட்சி. ஸல்லல்லாஹு வெற்றி கொண்டதனுடைய ரகசியமே குணங்கள் தான். குணங்களால் தான். நாம் எல்லாம் அறிந்த வரலாறுகள் தான். மஸ்ஜித் நபவிக்கு ஒரு ஆள் வந்தாரு, ஒரு கிராமவாசி வந்து நேர பள்ளியினுடைய ஓரத்தில் நின்றுட்டு சிறுநீர் கழிக்க ஆரம்பித்து விட்டார். எல்லாரும் சத்தம் எல்லாம் சரி வரட்டாது, அது வரட்டாது, முதல்ல இருந்து முடியட்டும். அந்த மனுஷன் அது தடுக்கிறாதீங்க, அது முடியட்டும். என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை சங்கைக்குரிய பிஎஸ்சி அதில் சொல்லுவாங்க, அதில் ஏதாவது ஒரு ஆபத்து வந்து அந்த மனுஷனுக்கு உயிர் போயிடுச்சுன்னா நீங்கள் அவ்வளோ பேர் கொலை செய்த குற்றம் வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க. அது அசத் பாஷையில் சொல்லுவாங்க வாணியில். அதனால முதல்ல அந்த மனுஷன் இருந்து முடியட்டும். அதற்கு பிறகு அதற்குண்டான நிவர்த்தி என்னன்னு பாருங்க. அதற்குண்டான நிவர்த்தி வரணும் இல்லை, மணல் தரை தான், தண்ணீரை ஊற்றி அதை சுத்தம் பண்ணுங்க. அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய இதுக்கு இருக்கும், அவனை இபாதத் செய்வதற்கு உண்டான இடம், இது இப்படிப்பட்ட இடம் அல்லன்னு சொல்லிட்டு அவருக்கு பக்குவமாக சொல்லி காமிச்சாங்க. அவரால் இஸ்லாமானவர்கள் மாத்திரம் 300 பேர் எழுதுறாங்க. அவரால் இஸ்லாமானவர்கள் மாத்திரம் 300 பேர் குணத்தில் புரட்சி செய்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தையே மாற்றி காண்பித்தார்.
அறிவு ரீதியாக, பொருளாதார ரீதியாக, பண்பாடு ரீதியாக, குண ரீதியாக உலகத்தில் மகா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் ஹஜ்ரத் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அருமையானவர்களே, வரலாறு நம்ம படிக்கணும். யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இன்று உலகம் ஆச்சரியப்பட்டு இருக்கிறது. உலகத்திலே வந்த சீர்திருத்தவாதிகள் அவர்கள் எல்லாம் திகைத்து போய் இருக்கிறார்கள். யார் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இவர்கள் ஏற்படுத்திய சாதனை, அவங்களுடைய எந்த துறையை எடுத்தாலும் சாதனை தான். எந்த நிலை எடுத்தாலும் உலகம் சீர் பெறுவதற்குண்டான எல்லா வழிகாட்டுதலையும் இந்த உலகத்தில் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் சீர் பெற்றிருக்க வேண்டிய அளவிற்கு, உயர்வு பெற்றிருக்க வேண்டிய அளவுக்கு உயர் பெற்றிருக்காது என்றுதான் சொல்லுங்கள். அதனாலே அப்படிப்பட்ட உயர்வை நடைமுறைப்படுத்தி காட்டியவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்மையான பெருமக்களே, முதல் நாளாக கண்ணியமானவர்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பெரிய அறிஞர்கள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து பேச வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை பேசும் பொழுது நம்முடைய மனதில் ஆழ பதிந்து வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும். உங்களுடைய வரலாற்றை கேட்பது ஒரு இபாதத். திக்ருல் நபியான இபாதத். நபிமாருடைய வரலாறுகளை படிப்பது ஒரு இபாதத். மஜ்லிஸ் ஒரு இபாதத்தினுடைய மஜ்லிஸ். சாலிஹீன்களுடைய வரலாறுகளை படிப்பதற்கிறதே வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு காரணமானதான். அதனால ஒப்பற்ற நாயகம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னதமான வரலாறுகளை பல கோணங்களில் நாம் தெரிந்து கொள்வதற்கு இத்தகைய ஒரு மகத்தான ஒரு நிலையை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்புக்காக வேண்டி நான் உடற்பூர்வமாக நன்றி செலுத்தி இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் தஆலா இந்த பேச்சை பயிருள்ளதாக அந்த ஆக்கியர் புரிவானாக. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் நம்முடைய மனதில் ஆழமாக பதிவதற்கும் அவருடைய கண்ணியம் மேலும் நாம் உயர்வதற்கும் அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்வை காரணமாக்கி அருள வேண்டும் என்று துஆ செய்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.